மக்கள் அனைவரையும் வணங்கி அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், அவசியத்தோடு வாங்க வேண்டும். எப்போதும் நம்மளுடைய பெருமைகளை இந்த இடத்தில் சந்தோஷமாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாற்றம் இதை மையமாக வச்சு இப்போ இந்த இடத்துல அனுபவம் என்ற முதியோர்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எங்கள் குழுவின் சார்பாக பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பயிற்சியில் உடல் வலி, முட்டி வலி, முழங்கால் வலி தீர என்ன செய்யறது, யோகாவில் எப்படி நடப்பது என்பதை இப்பொழுது சிறிய பயிற்சியை அவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க இசைந்துள்ள நண்பர்களுடன் இணைந்து அது எப்படிங்கிறத பாருங்கள். முதல்ல 2 காலை நீட்டணும், மூச்சை கவனிக்கணும், பத்மாசனம் போட வேண்டும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதுமா, யாரும் கை கொடுத்து முடியாது. இருக்கிறதுல மூச்சை கவனிச்சுக்கிட்டு பாருங்கள். பத்மாசனம் போட்டாச்சு. இந்த நிலையில் எப்படி நடப்பது இதுதான் காட்ட போகிறேன். ஐயப்பன் படி 18, ஆடிப்பெருக்கு 18, சித்தர்களை பேரை கேட்டால் அவர்களும் 18. அதில் குறக்க சித்தருக்கு அவர் தான் என்னுடைய குரு. இதில் எந்த மாற்றம் இல்லை. அவரை மையமாக வச்சு இந்த 18ன்னு சொல்கிறத முன்னாடி 9 அடி பின்னாடி 9 அடி நடந்தாலே போதுங்க. நம்மகிட்ட உடலில் உள்ள வலி, முட்டி வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் சிறுக தான் அந்த பயிற்சியை எடுக்க வேண்டும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இந்த அடியை 9 மையமாக வச்சு நான் நடப்பதை நீங்கள் காண வேண்டும். மேலே வந்து எடுக்கிறத பார்த்து இதை எப்படி நடக்கணும்னு சாத்திக்கிறேன்னு கவனிச்சிங்க. உடனே செய்ய முடியாது. முதல்ல பத்மாசனத்துக்கு வரதே பெருசு. இப்போ அப்படியே நீங்கள் சிங்கம் மாதிரி மாறணும். மாறின பிறகு 9 அடி நடந்தாலே போதும். இயல்பாக நடக்கணும். குழந்தை போல கை தட்டலாமா? நீங்கள் நல்லா இப்படி செய்யும் போது எப்படி ஏன் உதிரி வழி வரும், எப்படி ஏன் இடுப்பு வழி வரும், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுதான் உங்களுக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்சம் தெரியுமா? இப்படி பத்மாசனத்தோட அப்படியே குப்புற பூமியில் படுக்க வேண்டும். ஆமாம், இது ஒரே நாளில் முடியுமா? அவ்வளோதான். இது இன்னும் சொல்ல போனால் கோரக்கரை எனக்கு குருவிட்டேன். இது கோரக்கர் ஆசனங்க. அப்படியே இல்லை ஏற்றின்னு செயல்படுத்த வேண்டும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ முட்டி வலி, முழங்கால் வலி தானாக தீர வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி உங்கள் அனைவரிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் எல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள், அவசரப்படாதீங்க. செடியை முளைச்சி நம்ம விதையை போட்டு எப்படி செடியை பார்க்குறோமோ அப்படியே பலன் நமக்கு உண்டுங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.